தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். விஜய் நடிக்கும் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஜனநாயகன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எச். வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ள ஜனநாயகன் வரும் 9ஆம் தேதி உலகளவில் ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே படத்தை திரையிட முடியும் என்பதால் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு அவசர வழக்காக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி PT ஆஷா விசாரித்தார். தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டதாவது: 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜனநாயகன் படத்தை எடுத்து முடித்துள்ளோம். கடந்த டிசம்பர் மாதமே சான்றிதழ் கேட்டு சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பி வைத்தோம். படத்தை பார்த்து ஆய்வு செய்த சென்சார் போர்டு சில காட்சிகளை நீக்கும்படி சொன்னது. சில வசனங்களை மியூட் செய்யவும் எங்களுக்கு அறிவுறுத்தியது. சென்சார் போர்டு சொன்னது போல அத்தனை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து அவர்கள் கேட்டது போலவே மீண்டும் படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைத்தோம். மீண்டும் படத்தை சென்சார் போர்டு குழுவினர் ஆய்வு செய்தனர். படம் UE சான்று பெற தகுதி உள்ளது என்றனர். ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னும் சான்றிதழ் வழங்கவில்லை. 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளோம். எனவே தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் வாதிட்டார். சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் படத்தில் சில காட்சிகள் உள்ளதாக புகார் வந்துள்ளது. அதனால் மறு ஆய்வுக்காக சென்சார் போர்டின் இன்னொரு குழுவுக்கு படத்தை அனுப்பி வைத்துள்ளோம் என்றார். அந்த வாதத்தை பட தயாரிப்பு வழக்கறிஞர் ஏற்க மறுத்தார். யாருமே படத்தை பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எப்படி புகார் வந்திருக்க முடியும்? எனவே படத்திற்கு சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் வாதிட்டார். அதற்கு சென்சார் போர்டு வழக்கறிஞர், குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்க வேண்டும் என சென்சார் போர்டை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி PT ஆஷா படத்திற்கு எதிராக வந்துள்ள புகாரை நாளை கோர்ட்டில் தாக்கல் செய்யும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார். அப்போது சென்சார் போர்டு வழக்கறிஞர், ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்தாலும் சட்டப்படிதான் நாங்கள் செல்ல முடியும். அதனால் எங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டார். சென்சார் போர்டின் அறிவுரைகளை பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் எனவும் நீதிபதியிடம் சென்சார் போர்டு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதை கேட்ட நீதிபதி ஆஷா, ரிலீஸ் தேதியை நீங்கள் ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது? தை பிறந்தால் வழி பிறக்குமே என தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞரிடம் கேட்டார். அதற்கு தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர், ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேதியை மாற்றுவதில் பல சிக்கல்கள் உள்ளன என கூறினார். புதிய குழுவுக்கு படத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வழக்கு தொடர்பான கோப்புகளை ஆய்வு செய்து பார்த்து உரிய முடிவை கோர்ட் எடுக்க வேண்டும். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடத்திலும் படத்தை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளோம். அதனால் தேதியை மாற்றுவது மிகவும் சிரமமான விஷயம் என பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் கூறினார். அதை கேட்ட நீதிபதி ஆஷா, வழக்கு விசாரணை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என கூறினார். அரசியல் பஞ்ச் வசனங்கள் மற்றும் கோர்ட் கேஸ் போன்றவற்றால் ஜனநாயகன் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே போகிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டுமின்றி உலகளவில் புக்கிங் வேகமாக நடந்து வருகிறது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததை காரணமாக காட்டி மும்பை, டெல்லி உள்ளிட்ட சில நகரங்களில் புக்கிங்கை தியேட்டர் நிர்வாகங்கள் துவங்கவில்லை. இது விஜய்க்கும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஒரு படம் எந்த மொழியில் தயாரிக்கப்பட்டதோ அந்த மொழியில் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டால்தான் மற்ற மொழிகளில் படத்தை டப் செய்து திரையிட முடியும். இதனால் வசூல் அளவிலும் ஜனநாயகன் படத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என சினிமா துறையினர் கவலை தெரிவித்தனர். இது பற்றி சீமான் கூறுகையில், தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இந்த அளவுக்கு இழுத்தடிப்பது தேவையில்லாத வேலை என்றார். தணிக்கை சான்றிதழ் இவ்வளவு தூரம் தடை பண்ற அளவுக்கு இதுல ஒன்றும் படம் இல்லை. அது சான்றிதழ் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து விட்டுலாம். அதில் அப்படி ஒன்றும் அதில் அதனுடைய தெலுங்கு பதிப்பை நான் பார்த்து அதில் நெருக்கடி தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு இது பண்ணோம்? அது இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.